ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போஸ்ட்மேன். இந்த ஃபோட்டோவில் வர பசங்க தெரியுதா? ஒரு பையன் ஃபேஸ் மட்டும்தான் தெரியும், இன்னொரு பையன் ஃபேஸ் வந்து தெரியாதுன்னு ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நல்லவங்க பாதிக்கப்படக்கூடாது இல்லையா? அதனால் நான் அந்த பையனோட ஃபோட்டோவை ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, இந்த உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, அந்த பையனோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா தென்காசி. ஓகேங்களா? தென்காசியில இருந்து திருச்சியில் சமயபுரத்தில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அந்த பையனோட சொந்தக்காரங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சரி, அவங்க சொந்தக்காரங்களை பார்க்கறதுக்காக இந்த பையன் திருச்சி சமயபுரத்துக்கு நைட்டு நேரத்தில் தனியாக வரான். அந்த பையனை பிடிச்சி தனியாக ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அவன் ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி பட்டாக்கத்தி இருக்குல்ல, அந்த பட்டாக்கத்தி வச்சு அடிச்சு வெட்டி அவனுக்கு பாலியல் ரீதியாக செக்ஸுவலாக டார்ச்சர் கொடுத்துருக்கானுங்க இந்த பசங்க. ஒரு பையனுக்கு அந்த பசங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருவெரும்பூர் இருக்குல்ல, திருவெரும்பூரில் ஒரு ஏட்டு இருக்காரு, போலீஸ் தான் வரும். அந்த ஏட்டோட பையன் வசந்த் அப்படிங்கிறது தெரிய வருது. உடனே அந்த பாதிக்கப்பட்ட அந்த பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு ஃபுல்லாக ரத்த காயம். அவனை அன்னைக்கு ஃபுல்லாக டார்ச்சர் கொடுத்து, நைட்டு ஃபுல்லாக டார்ச்சர் கொடுத்து, அடுத்த நாள் காலையில் தான் அந்த பையனை வெளியே விடுறாங்க. உடனே அந்த போய் அங்கே பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றான். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த நிமிஷமே ஏட்டோட பையனை பார்க்காம அந்த பையனை வசந்தை அரெஸ்ட் பண்ணி அவனோட கூட்டாளிகள் 4 பேர் இருக்காங்க, அந்த 4 பேர் சேர்ந்தா செக்ஸுவலாக டார்ச்சர் கொடுத்துருக்காங்க அந்த பையனுக்கு. அப்படி கொடுக்கும் பொழுது அந்த பையனையும் அந்த வசந்தியும் அந்த 4 பேரையும் கூப்பிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி இப்போ போலீஸ் வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க.